செங்கழுநீர் அம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் இருக்கிறது இந்த கோயில். ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். செங்கழுநீர் அம்மன் கோயில் தேரோட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கும் காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். செங்கழுநீர் அம்மன் கோயில் தேரோட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏராளமான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைந்திருக்கிறார். சித்தார்த், ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்கிறாங்க. புதுச்சேரியின் முதல்வரும் அங்க இருக்கிறார், ஆளுநரும் அங்க இருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? புதுச்சேரி மாநிலத்தின் தொன்மைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது அரிக்கமேடு பகுதி. இங்கு பழங்காலத்தில் ரோமனரோடு நெருங்கி வாணிய தொடர்பு இருந்து வந்ததை வரலாறு எடுத்து காட்டுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதியை அடுத்து உள்ள மிகப்பெரிய கடலோர கிராமம் தான் வீராம்பட்டினம். இங்குதான் பழம்பெரும் வாய்ந்த செங்கழி நீர் அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கே மரமே மூலவராக விளங்கும் ஆலயம் மீனவ சமுதாயத்தின் காவல் தெய்வம் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற அம்மன் ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்டது பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழி நீர் அம்மன் கோயில். இக்கோயிலின் ஆடி திருவிழா வெகு விமர்சையாகவே பெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாகவே நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது. தேரோட்டத்தை பழங்கால மரபுபடி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தீராத நோய், தீரா கண் பார்வை கோளாறு நீங்க, திருமணம் பேரு, குழந்தை பேரு வேண்டுவோர் என பலருக்கும் கண்கண்ட தெய்வமாக இந்த அம்மன் விளங்குவதால் இங்கு நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த தேரோட்ட விழாக்காக அண்டை மாநிலத்திலும் பல்வேறு பக்தர்கள் வருவது வழக்கம் என்பதால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விழாவொட்டி புதுச்சேரி பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதால் எந்த திருட்டு சம்பவம் அல்லது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க ட்ரோன் கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராவும் போலீசார் பொருத்தப்பட்டுள்ளனர். ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.